ஐயனார் துணை சீரியல்ல நிலாவோட அப்பாவுக்கு நிலாவோட கல்யாணம் எப்படி நடந்ததுங்கிற விஷயம் தெரிஞ்சதுனால கண்டிப்பா சோழனையும் நிலாவையும் பிரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. சோழன் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா நிலாவோட அப்பாவும் அம்மாவும் என்னங்க இது ஒரே இம்சையா இருக்கு, இப்பதான் பிரிச்சு கூட்டிட்டு வந்தா இப்ப பாரு வந்துகிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அதுக்கு நிலாவோட அப்பா இருந்துகிட்டு கொஞ்சம் விட்டு தாண்டி பிடிக்கணும், இப்பதான் டைவர்ஸ் ஆயிருக்கு, இன்னும் அந்த சூடு கூட குறையல, இப்ப பார்த்து நம்ம ஏதாவது சொல்ல போய் மறுபடியும் நிலா சோழன் கூட சேரணும்னு முடிவெடுத்துட்டா அப்புறம் நம்ம திட்டமெல்லாம் பழியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்த நாள் காலையில நிலா வழக்கம் போல ஆபீஸ்க்கு கிளம்புறாங்க. அப்ப நிலாவோட அப்பா இருந்துகிட்டு நிலா இருடா நான் கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் நிலாவோட ஆஃபீஸில் விடுறாங்க. அவங்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா நிலாவோட ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு என்னடி நிலா நீ உங்கள் அப்பா அம்மா கூட போயிட்டியாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாண்டி நேற்று வந்து அப்பாவும் அம்மாவும் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி நிலா நீ தான் சோழனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தியே அப்புறம் ஏன் போன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நிலா இருந்துக்கிட்டு என்னை என்னடி பண்ண சொல்கிற, டைவர்ஸ் ஆயிடுச்சுல்ல, இனி எதுக்காக நீ இங்கே இருக்கணும்னு கேட்குறாங்க. அதனால தான் நான் போயிட்டேன், 6 மாதம் டைம் இருக்குல்ல பார்க்கலாம் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்ல வேலை நான் சென்னையில் தானே இருக்கேன், திருநெல்வேலியில் இருந்தால் சோழனையோ யாரையும் பார்க்க முடியாதுன்னு தான் நான் இங்கேயே இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்கிறாங்க. நைட்டும் ஆயிடுது. நிலா அவங்க அம்மா அவங்க அப்பா 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கையில காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. யாருன்னு போய் பார்த்தா நடேசன். வாங்க மாமா எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு நிலா உட்கார வைக்கிறாங்க. அதுக்கு நடேசன் இருந்துக்கிட்டு என்னம்மா நீ பாட்டுக்கு விட்டுட்டு வந்துட்ட, எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல, சாப்பிடவே இல்லை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நிலா இருந்துக்கிட்டு ஏன் நீங்கள் சாப்பிடல, நேரத்துக்கு சாப்பிடணும் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிலாவுக்கு பிடிச்ச பொருளையும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. பரவாயில்லையே எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்கிறாங்க. பின்ன இதை மறப்பேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிலாவும் நடேசனும் உட்காந்து வாங்கிட்டு வந்த தின்பண்டத்தை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. அவங்க கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்துட்டு சிரிச்சிட்டு இருந்துட்டு நடேசன் அப்போதான் வெளியில் கிளம்புறாரு. உள்ளே வந்து நிலாவோட அப்பா அம்மா இருந்துக்கிட்டு ஏமா நிலா உன்னை நடேசன் நல்லா பார்த்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்கறதுக்குள்ள மறுபடியும் காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. யாருன்னு பார்த்தா பாண்டியன். அவன் வந்தது நிலாவுக்கு ரொம்பவே ஆச்சரியம். என்னடா இவன்லாம் வந்திருக்கான், ஏன்னா நம்ம கூட பேசவே மாட்டானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வா பாண்டி உள்ள வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு உள்ள உட்கார வைக்கிறாங்க. பாண்டி எதுவுமே பேசலைனாலும் நிலா தான் பேசுகிறாங்க. என்ன பாண்டி வந்துட்டு ஒன்றுமே பேச மாட்டேங்கிற, காஃபி குடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பாண்டி சொல்கிறாங்க. நிலா இருந்துக்கிட்டு அப்புறம் எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாண்டி கிளம்பிடுறாரு. பாண்டியை தாட்டி விட்டுட்டு கதவை சாத்திட்டு திரும்பின உடனே மறுபடியும் காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. யாருன்னு பார்த்தா பல்லவன் வந்திருக்காரு. பல்லவனை பார்த்துட்டு பல்லவா வாடா அப்படின்னு சொல்லி நிலா ரொம்பவே எக்ஸைட் ஆகுறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு என்னடா எப்படி போகுது காலேஜெலாம், நல்லா படிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் இல்லைன்னு ஓவராக ஆட்டம் போடக்கூடாது புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிலாவோட அம்மா கிட்ட அம்மா நான் சொல்வேன்ல பல்லவன் அவன் இவன் தாம்மா, என்னை அண்ணியாவே பார்க்க மாட்டான், அம்மா மாதிரி நான் இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிலா. நிலாவோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்பவே கடுப்பாகுது. பல்லவன் இருந்துக்கிட்டு அண்ணி எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நிலா இருந்துக்கிட்டு என்னடா இது கேள்வி, வா சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி போய் உட்காந்துக்கிட்டு நல்லா சிரிச்சு பேசி சாப்பிட்றாங்க. சரிடா பல்லவா ரொம்ப லேட் ஆகுது நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்லவும் சரி அண்ணி நான் கிளம்புறேன் அப்படின்னு பல்லவன் கிளம்புறாங்க. பல்லவன் கிளம்பி கொஞ்ச நேரத்திலேயே சேரனும் உள்ள வந்துடுறாரு. அதை பார்த்த நிலாவோட அப்பா அம்மாவுக்கு ரொம்பவே கடுப்பாயிடுது. என்ன இவங்க கூட்டிகிட்டு வந்து 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே என்னமோ மாசக்கணக்காக பிரிஞ்சிருந்தவங்களாட்ட தினம் வந்து இப்படி பார்த்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சலிச்சுக்கிறாரு. அதுக்கு நிலாவோட அம்மா இருந்துக்கிட்டு ஏங்க இதையெல்லாம் இப்படியே விட்டா கண்டிப்பாக நம்ம திட்டம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவோட அப்பா இருந்துக்கிட்டு பொறு நான் ஏதாவது வழி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நிலாவும் சேரனும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு சேரன் கேட்குறாரு நிலா ஏன்பா நீ ஆஃபீஸ்லாம் போறியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நிலா இருந்துக்கிட்டு ஆமாண்ணா போயிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சேரன் இருந்துக்கிட்டு சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நிலா இருந்துக்கிட்டு இப்போதான் நான் எல்லாருமே வந்துட்டு போனாங்க, நீங்கள் மட்டும் வரலையே நினச்சேன், நீங்களும் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிலா. யாருப்பா வந்தா அப்படின்னு கேட்கவும் அங்கிள் வந்தாரு, பல்லவன் வந்தாரு, இதை விட ஒரு சர்ப்ரைஸ் பாண்டியன் வந்தாரு அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்கிறாங்க. அதுக்கு சேரன் இருந்துக்கிட்டு அப்படியா இவங்கெல்லாம் வந்தது எனக்கு தெரியாதே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் தனித்தனியால வந்தாங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. சரிப்பா நிலா நான் கிளம்புறேன்,
உடம்ப பார்த்துக்கோ அப்படின்னு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க சேரன். அதுக்கு நிலாவோட அப்பா இருந்துக்கிட்டு, ஏப்பா சேரா இரேன், ரொம்ப அன்டைம் ஆயிடுச்சு, நான் கொண்டாந்து விட்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சேரன் இருந்துக்கிட்டு, இல்லைங்க பரவாயில்ல நான் போய்க்குவேன் அப்படின்னு சொல்லவும் நிலா இருந்துக்கிட்டு, ஏன்னா நீங்கள் சிரமப்படணும், அதுதான் அப்பா கொண்டு வந்து விடுறேன்னு சொல்கிறாருல, கூட்டிகிட்டு போக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் காரில் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. காரில் போயிட்டு இடம் வந்ததையும் சேரனும் இறங்குறாரு. சரிங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும் நிலாவோட அப்பா இருந்துக்கிட்டு, தம்பி ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சேரன் இருந்துக்கிட்டு, என்னங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கும். இல்லைப்பா, நிலாவுக்கும் சோழனுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு, ஆனால் பார்த்தா நிலாவுக்கு சோழனை ரொம்ப பிடிக்கிற மாதிரி தெரியுது. எதனால டைவர்ஸ் ஆச்சு? இவ்வளோ லவ் பண்ணுறவங்க எதுக்காக டைவர்ஸ் பண்ணணும்? ஏதோ சின்ன பிரச்சனைன்னு தான் நிலா சொன்னா. அது என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கலாம்ல, என் பொண்ணு வாழ்க்கையை பற்றி எனக்கும் அக்கறை இருக்குமில்ல அப்படிங்கிற மாதிரி நிலாவோட அப்பா சொல்கிறாரு. சேரன் முதல்ல தயங்குனாலும் நிலாவோட அப்பா இருந்துக்கிட்டு, தயங்காதப்பா, அவள் என் பொண்ணு வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம், அவங்க 2 பேர்த்துக்குள்ள தீர்த்து வைக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தால் கண்டிப்பாக தீர்த்து வச்சு மறுபடியும் சேர்த்து வச்சிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சேரனும் அதை உண்மைன்னு நம்பிக்கிட்டு எதனால நிலா சோழனை டைவர்ஸ் பண்ணாங்கிற முழு விவரத்தையும் அவர்கிட்ட சொல்லிடுறாரு. இதை கேட்ட நிலாவோட அப்பாவுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. அப்ப நிலா சோழனை விரும்பி கல்யாணம் பண்ணலையா? நான் பிடிச்ச மாப்பிள்ளை பிடிக்காம எதேச்சியா பார்த்துதான் ஓடி வந்தாளா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு சேரன் இருந்துக்கிட்டு, ஆமாங்க, நிலா சோழனை லவ் பண்ணவே இல்லை, சோழன் கிட்ட ஹெல்ப் கேட்டு தான் வந்தா. அவன் தான் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நிலாவை ரொம்ப பிடிச்சி போனங்காட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இந்த பிரச்சனை நிலாவுக்கு தெரிய போய் தான் டைவர்ஸ்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சேரன். அதுக்கு நிலாவோட அப்பா இருந்துக்கிட்டு, ஏப்பா இது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கவும், தப்பு தாங்க, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தான், அவன் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான், ஆனால் என்ன பண்ணுறது, நடந்துருச்சே. அதுதான் நிலாவும் அவனுக்கு 6 மாதம் டைம் கொடுத்துருந்தா, அப்படி அதுக்குள்ளதான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லவும் நிலாவோட அப்பா இருந்துக்கிட்டு, நல்ல வேளை நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு, ஏப்பா எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் இப்படி பண்ணியிருப்பான், இப்படி பண்ணுறதுக்கு எப்படி அவனுக்கு துணிச்சல் வந்துச்சு, அதுவும் ஒரு பொண்ணு லவ்வே பண்ணலை ஆனால் கல்யாணம் பண்ணியிருக்கான் பாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கு சேரன் இருந்துக்கிட்டு, என்னங்க பண்ணுறது, நடந்து போச்சு, இனி பழச பேசி எதுவும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நிலாவோட அப்பா இருந்துக்கிட்டு, இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, இப்போதைக்கு இவனை கட் பண்ணி விடுறதா நல்லதுன்னு சொல்லிட்டு, சரி தம்பி நீங்கள் பாருங்க, நானும் என்னால் முடிஞ்சது ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. அங்கே வீட்டுக்கு போனதும் நிலாவை கூப்பிட்டு, நிலா நிலா அப்படின்னு கத்துறாரு. நிலாவும் ஏன்பா ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிலாவோட அப்பா இருந்துக்கிட்டு, ஏமா நீ சோழனை விரும்பி கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு கேட்குறாரு. நிலாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது, எப்படி இது இவருக்கு தெரிய வந்ததுன்னு. ஏன்பா இப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்கவும், உண்மையை மட்டும் சொல்லு நிலா, நீ சோழனை விரும்பி கல்யாணம் பண்ணியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நிலாவோட அம்மா இருந்துக்கிட்டு, ஏங்க இப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு, நீ சொல்ல நிலா, நீ சோழனை விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நிலா அமைதியாகவே நிற்கிறாங்க. நிலாவோட அம்மா இருந்துக்கிட்டு, என்னடி நிலா அமைதியாக இருக்க, அப்பா கேட்குறாருல்ல, சொல்லேன், எங்களையெல்லாம் வேண்டான்னு அவன் தான் வேணும்னு தூக்கி போட்டு போனேன், இப்போ என்னடான்னு அமைதியாக நிற்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் இனி வர எபிசோடுகளில் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.